இந்தியால இதற்கு முன்னாடி நடந்த 11,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஸ்கேம்ஸ்ல முக்காவாசி ஸ்கேம்ஸ் வந்து டெக்ஸ்ட் மெசேஜ் மூலியமா தான் நடக்குது. நீங்க கேர்ஃபுல்லா இன்டர்பிரெட் பண்ணிட்டீங்கனாலே போதும். நீங்க இந்த மாதிரியான ஸ்கேம்ஸ்ல இருந்து தள்ளி இருந்துக்கலாம். உங்களுக்கு ரிசீவ் ஆகுற எஸ்எம்எஸ் கூட 2 பார்ட்டா பிரிக்கலாம். இப்ப இங்க எக்ஸாம்பிள்க்கு வந்து பாத்தீங்கன்னா, ஏடில ஸ்டார்ட் ஆகுது. ஏன்றது வந்து டெலிகாம் ஆப்பரேட்டரோட நேம். இப்ப எக்ஸாம்பிள்க்கு இங்க ஏன்றது வந்து உங்களுக்கு ஏர்டெல். இதுவே இந்த நெக்ஸ்ட் இருக்கிற டி வந்து உங்களுக்கு சிட்டியோட நேமே இண்டிகேட் பண்ணும். இங்க டின்றது டெல்லிய தான் குறிக்குது. இந்த கோடு ஒவ்வொரு ரெஜிஸ்டர்ட் என்டிட்டிக்குமே யூனிக்கா இருக்கும். கவர்மெண்ட் மூலியமா உங்களுக்கு அசைன் பண்ணுவாங்க. இன்கேஸ் உங்களுக்கு HDFC பேங்க்ல இருந்தோ, இல்ல SBI பேங்க்ல இருந்தோ, ஆக்சிஸ் பேங்க்ல இருந்தோ, ICICI பேங்க்ல இருந்தோ ஒரு மெசேஜ் வருது. அந்த மெசேஜ் உங்களுக்கு ஃபேக்கான்ட்டு தெரிஞ்சுக்கணும்னா, கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்கிற இந்த லிஸ்ட்ட வச்சு அது ஃபேக்கான செண்டர் ஐடியா, அப்படி இல்லன்னா வெரிஃபை பண்ணியிருக்கிற செண்டர் ஐடியான்றத நீங்க கிராஸ் செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த பிடிஎஃப் உங்களோட டிஎம்ல வேணும்னா, மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பிடிஎஃப்ன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. நான் இந்த பிடிஎஃப்ப உங்களுக்கு டிஎம்ல அனுப்பிடுறேன். இன்கேஸ் நீங்க இப்படி கிராஸ் செக் பண்ண விரும்பலன்னா, அந்த மெசேஜ் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். மேக்ஸிமம் சஸ்பிஷியஸா தான் இருக்கும். அந்த மாதிரியான சினாரியோஸ்ல அந்த மெசேஜ ஓப்பன் பண்ணாமயே நீங்க பிளாக் பண்ணி விட்டுருங்க.